ஓலா ஊபர்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேல ஒரு ரேட் போட்டு அனுப்புறோம். நீ 102 ரூபா வைக்கும்போது அதே 12 ரூபாய் ஓட்ட சொன்னா எங்களை ஓட்டும். க்ளோஸ் பண்ணி இங்கிருந்து பிரிட்ஜ் ஏரியாங்கனாவே 100 ரூபா 150 ரூபா. இப்போ வந்து சொன்னா 60 ரூபா 70 ரூபா தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வருமானம் வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. காலகட்டத்துக்கு என்ன பெட்ரோல் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எங்க மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிரசவத்துக்கு இலவசமா இன்னைக்கு வீட்டுக்கு இலவசமா ஓட்ட முடியல, அந்த நிலைமை ஆயிடுச்சு எங்களுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்புட்டுதான் மீடியா சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆட்டோ ஓட்டுநரோட வாழ்வாதாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். அம்புட்டுதான். அண்ணா வணக்கம், உங்க பேரு? ரமேஷ். இதுதான் உங்க ஸ்டாண்டா ஜெயச்சந்திரன்? ஆட்டோ ஸ்டாண்ட். சரி, ஓகே. எத்தனை வருஷம் நான் ஒரு 20 years ஓட்டுறேன். அப்படியா? இல்ல இப்போ ஓலா ஊபர்ல வந்துருக்குல்ல, ஆமா, அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பா? நிறைய பாதிப்பு இருக்கு. எப்படின்னா எதனால உங்களுக்கு சவாரி வர மாட்டேங்குதா? சவாரி வர மாட்டேங்குது. ஓலா ஊபர்ல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேல ஒரு ரேட் போட்டு அனுப்புறோம். சரி, ஓகே. அதை வச்சு மக்கள் வந்து அதை தான் விரும்புறாங்க. கார்பரேட் ஆயிடுச்சு, எங்களோட தொழில் கார்பரேட் ஆயிடுச்சு, எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப போயிடுச்சு. சரி. அன்னைக்கு 50 ரூபா பெட்ரோல் இருக்கும் போது கிலோமீட்டர் 12 ரூபா கொடுத்தாங்க, அரசாங்கம் ரேட் வச்சாங்க. நீ 102 ரூபா வைக்கும்போது அதே 12 ரூபாய் ஓட்ட சொன்னா எங்களை ஓட்ட முடியும். ஏன்னா எதனால 2 கிலோமீட்டருக்கு வந்து 3 கிலோமீட்டர்ல போனா வந்து 60 ரூபா 70 ரூபா போறான். இதெல்லாம் கேட்டா கஸ்டமர் கேட்டா புரிய மாட்டேங்குது. ஏன்னா அதுல வந்து அவன் கமிஷன் வர எடுத்துக்கிறான் இப்போ வந்து. சரி. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓலா ஊபர். ஒரு 6 வருஷமா? ஆமா. அதுக்கு முன்னாடிலாம் அதுக்குலாம் பயங்கர கமிஷனுங்க. இப்பதான் ரொம்ப கம்மி பண்ணிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி அவன் போற ரேட்டா இங்கிருந்து மேடம் போனா இங்கிருந்து க்ளோஸ் பண்ணி இங்கிருந்து பிரிட்ஜ் ஏரியாங்கனாவே 100 ரூபா 150 ரூபா. இப்போ வந்து சொன்னா 60 ரூபா 70 ரூபா தான். பிரசவத்துக்கு இலவசமா இன்னைக்கு வீட்டுக்கு இலவசமா ஓட்ட முடியல, அந்த நிலைமை ஆயிடுச்சு எங்களுக்கு. விலைவாசிலாம் இப்ப எங்க வீட்டுக்கே இன்னைக்கு இலவசமா ஓட்ட முடியாத நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது. நாங்க எங்க பிரசவத்துக்கு இலவசமா ஓட்டுறது? சரிங்களா, எங்க நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த நிலைமை இருந்ததுன்னா பிரசவத்துக்கு பெரியவர்களுக்கு அப்புறம் அந்த முடியாதவங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரீயா ஓட்டுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இருக்கிற சூழ்நிலை எங்களால அப்படி ஓட்ட முடியாது. எங்க குடும்பத்துக்கே நாங்க வண்டி எடுத்து போனோம், அவங்க கிட்ட காசு கேட்ட நிலைமை தான் எங்களுக்கு இருக்குது. அதனால அந்த எங்க நிலைமை அப்படிதான் இருக்குது. வேற ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆமா, தினசரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு போராட்டமா தான் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். போராட்டமா தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வருமானம் வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. இப்ப இந்த பைக் டாக்ஸி வேற வந்ததுல, இந்த ராபிட்டோன்றாங்க, அதனால எங்களுக்கு புல் அடிங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஆமா, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்க எங்களாலுமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சேஃப்டி பார்க்க மாட்டாங்க. நாங்க வந்து சேஃப்டியா போங்க. இப்ப மழை பெஞ்சா கூட இந்த கிளீனா இறக்கி விட்டுருவோம், கஸ்டமர் சேஃப்டியா போய் இறக்கி விடுறோம். இதே பைக்ல போனா நஞ்சு தான் போறாங்க. சில பேர் வந்து பைக்ல வந்து நிச்சுட்டாங்க, பாலியல் இது வருது, அதெல்லாம் சில பேர் இது பண்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஆட்டோல போனா சேஃப்டி. இப்போ இந்த மிரர் சைடு வைக்கிற சொல்றாங்களே, ஆர்டிஓ சொன்னாங்க நாங்க இந்த சைடு வச்சுக்கிறோம். இதே வந்து பெண்ல 2 பேர் காலை போட்டுன்னு போறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க. ஏன்னா ஆட்டோல போனா சேஃப்டிங்க. அதாவது சொன்ன ஆட்டோக்காரன் வந்து 20 ரூபா 30 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்பான். ஏன்னா 150 எவனும் கேட்க மாட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் ஒரு 1000 ரூபாய் டெய்லி கம்பல்சரி 1000 ரூபாய் ஓட்டும். அப்படியா? இந்த வெயில் டைம்ல எல்லாம் எப்படின்னா? வெயில் வண்டியா ஓட்ட முடியல, வீட்டுக்கு போயிட்டான். ஒவ்வொரு நாளும் பிழைப்பு பண்றதே வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. எல்லா ஆட்டோ மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து குடும்பத்தையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் படிக்க வைக்கணும். அது வந்து நல்லபடியா அரசாங்கம் பாருங்க, தொலைநோக்கு பார்வையோட எங்களை நல்லா பார்த்துதுன்னா எங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் உயரும். 2-3 வருஷமா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அரசாங்கத்துக்கு ஒரு முடிவெடுத்து எங்களை மாதிரி ஏழை டிரைவர்களை வாழ வைக்கிறது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன பெட்ரோல் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எங்க மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களை எல்லாரும் வாழ வச்ச வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இது வந்து அரசாங்கம் தான் எதனா ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு ஒரு எங்களுடைய கஷ்டத்தை போகணும். அரசாங்கம் தான் இது பண்ண இருக்கு. கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எங்க கவர்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும். மக்கள் இதை ஃபர்ஸ்ட் புரியணும். ஏன்னா மக்கள் வந்து ஓலா ஊபர் வேணாம், ராபிடோ அது வேணாம், பைக் டாக்ஸி வேணாம், ஒழிச்சிட்டு கவர்மெண்டா ஒரு ஆப் எடுத்து கவர்மெண்டா எங்களுக்கு அது போதுங்க. வேற எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லைங்க. கவர்மெண்ட் ஒரு ஆப் இருந்தா போதும் எங்களுக்கு. வேற ஒண்ணு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எங்க வீட்டுல அவங்க நம்புவாங்க. அவ்வளவுதான். சரி.